ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐபியில் டாப் பெர்ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 3 ஃபண்டை பார்க்கலாம். என்கிட்ட பேசுகிற எல்லாருமே காமனாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ வருஷம் சார் அப்படின்னு கேட்கும்போது 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மீடியம் டேர்மில் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ எது சார் லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ண போறீங்க, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னா மட்டும்தான் அதை லாங் டேர்மாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் லாங் டேர்ம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு 3 ஃபண்டை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட அபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கறத கைட் பண்ணி எங்க மூலமாவே இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். சோ நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்க அப்லோட் பண்ணிருக்க எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 7 வருஷம் இல்லை அதுக்கு மேலே ஒரு 10 வருஷம் இல்லை அதுக்கும் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் லாங் டேர்ம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லணும். மற்றபடி 7 வருஷத்துக்கு கீழே இல்லை 5 வருஷத்துக்கு கீழே நீங்கள் எடுக்க போறீங்க பிளான் இருக்கு அப்படின்னா அது மீடியம் டேர்ம் தான் சொல்லணும். 3 இயர்ஸ்க்கு கீழே இல்லை 4 இயர்ஸ்க்கு கீழே அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம்னு கன்சிடர் பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பியூர் டெட் ஃபண்ட்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தின வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அண்ட் மீடியம் டேர்ம்க்கு ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு உள்ள வைக்க போறீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இல்லை ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அது தாண்டி மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலேயாவது நீங்க ஹோல்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இப்போ நம்ம ஒரு 3 ஃபண்ட் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 ஃபண்டுமே வந்து லாங் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்டு அண்ட் மார்க்கெட்ல டாப் பெர்ஃபார்மிங்ல இருக்கிற ஃபண்ட்ஸ். சோ இந்த ஃபண்ட்ஸ்ல சப்போஸ் நம்ம ஒரு 5000 இல்ல 10000 எஸ்ஐபி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம்னு சொல்லி இந்நேரம் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சோ லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.78% தான் இருக்குது. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 மந்த்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 1 மந்த்க்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. லாக் இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 5000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும் இது. அண்ட் டாக்ஸேஷன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதுல நீங்க 20% பே பண்ற மாதிரி இருக்கும். 1 இயருக்கு அப்புறமா நீங்க வித்ட்ரா பண்ணும்போது 1.25 lakh மேல இருக்கிற ப்ராஃபிட்ல தான் 12.5% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். ஸோ ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாங் டேர்ம்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அரௌண்ட் 12 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ராஃபிட் மட்டுமே 22.3 lakhs சேர்ந்து 34.3 lakhs உங்கள் கையில் வந்துருக்கோங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்த 10 இயர்ஸ்ல இதே மாதிரி வருமானு கேட்டால் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆனால் யாராலையும் கேரண்டியா சொல்ல முடியாது. ஸோ வாங்க லிஸ்ட்ல 2வது ஃபண்டை பார்க்கலாம். நம்பர் 2ல இருக்கிற ஃபண்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.42% இருக்குது. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 1 இயருக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. லாக் இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 49,646 கோடி இருக்குங்க ஆல்ரெடி. அண்ட் ஏஜ் வந்து மார்க்கெட்ல 12 வருஷத்துக்கு மேலே இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி மிட் கேப் 150 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் முன்னாடி இன்னும் அரௌண்ட் 12 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 25.73 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 37.73 lakhs உங்க கையில இருந்திருக்கும். சோ வாங்க இப்போ நம்பர் 1ல இருக்கிற ஃபண்டை பார்க்கலாம். HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டுமே ரொம்ப ஃபேமஸான ஃபண்ட், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.77% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 1 இயருக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. லாக் எதுவுமே இல்லை, எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 74,910 கோடி இருக்குங்க. அண்ட் மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி மிட் கேப் 150 TRI எல்லாம் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். அண்ட் இந்த ஃபண்டுமே ஈக்விட்டி ஃபண்டுங்கனால ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். சப்போஸ் நீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னும் 12 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க.
ப்ராஃபிட் 26.12 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 38.12 lakhs உங்க கையில இருந்திருப்பாங்க. ஸோ மூணாவது பார்த்த ஃபண்டில் 34.3 lakhs கொடுத்துருக்கு. ரெண்டாவது பார்த்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 37.73 lakhs கொடுத்துருக்கு. இதே நம்பர் 1 ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 38.12 lakhs கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த 3 ஃபண்டுக்குமே லாங் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது அண்ட் ஃபியூச்சர்லயும் ஸ்டேபிளா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி growth நல்லா எடுத்து கொடுக்குற பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இந்த 3 ஃபண்ட்ல ஏதாவது ஒரு ஃபண்ட்ல நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட பிகினரா இருந்தீங்கன்னா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு மட்டும் தான் இது சூட்டபிள் ஆகும். மற்றபடி உங்களோட டென்யூர் உங்களோட கோல்ஸ்லாம் வேற இருக்குது. உங்களுக்கு பிளான் பண்ணி ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு நீங்க கால் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.